ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். லோகோஸ் வேதாகம பாடசாலையின் மூலமாக வாரந்தோறும் ஒரு வேதாகம உண்மைகளை உங்களுக்கு கொண்டு வந்து கொடுப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கு நாம் ஒரு முக்கியமான ஒரு வேதாகமத்தினுடைய பின்னணி வரலாற்றை நாம் பார்க்க இருக்கிறோம். அதன்படி வேதத்தை, அதாவது புதிய ஏற்பாட்டை நாம் நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும் என்றால் அதனுடைய பின்னணியை குறித்து, அதனுடைய பின்னணி சரித்திரத்தை குறித்து நாம் அறிந்திருப்பது அவசியம். புதிய ஏற்பாட்டின் காலங்கள், அப்போஸ்தலர்கள், சபை, இவைகள் வாழ்ந்த அந்த சூழ்நிலை ரோமர்களால் ஆளப்பட்டிருந்தாலும் அது அதிகமாக கிரேக்க கலாச்சாரங்களினால் நிறைந்த ஒரு சமுதாயமாக இருந்தது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. ஏனென்றால் ரோமர் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பதாக கிரேக்க ஆட்சி உலகம் முழுவதிலும் பரவி இருந்தது. அது மகா பெரிய சாம்ராஜ்யமாக கட்டி எழுப்பப்பட்டிருந்தது. ஆகவே அந்த கட்டி எழுப்பப்பட்ட அந்த கிரேக்க ராஜ்யத்தை அதனுடைய பின்னணியிலே பலவிதமான கிரேக்க சூழ்நிலைகளை அது இந்த உலகத்துல மிக ஆழமாக பதித்து சென்றது என்பதையும் நாம் மறந்துவிடக்கூடாது. இதற்கு முக்கியமான காரணமாய் இருந்தவர் கிரேக்க சாம்ராஜ்யத்தினுடைய மாமன்னனாகிய மகா அலெக்சாண்டர். அவர் உலகத்துல பல தேசங்களை தன் வயப்படுத்தினார். பல ராஜ்யங்களை தன்னுடைய கால்களுக்கு கீழாக அவர் கொண்டு வந்தார். அவர் ஒரு பெரிய மாவீரன். அவர் எந்தெந்த இடங்களையெல்லாம் தனதாக்கி கொண்டாரோ அந்தந்த இடங்களையெல்லாம் அவர் ஒரு முக்கியமான காரியத்தினாலே, ஒரு முக்கியமான சில அம்சங்களை கொண்டு நிரப்ப அவர் ஆசைப்பட்டார். அதுல முக்கியமானது ஒன்று கிரேக்க மயமாக்குதல், ஹெலனைசேஷன். அவர் பிடித்த அத்தனை இடங்களையும் அவர் கிரேக்க மயமாக்கினார். கிரேக்க மயமாக்குதலிலே பல அம்சங்கள் இருந்தாலும் முக்கியமாக 2 அம்சங்களை நாம் பார்க்கிறோம். ஒன்று, உலகம் முழுவதிலும் ஒரே மொழியாக கிரேக்க மொழியை அரசாங்க அலுவல் மொழியாக, அது முக்கியமான பேச்சு மொழியாக மாற்ற வேண்டும் என்பதாக. இரண்டாவதாக, கிரேக்க கலாச்சாரங்களை உலகம் முழுவதிலும் பரப்ப வேண்டும் என்கிற 2 முக்கியமான கூறுபாடுகளை கொண்டதுதான் ஹெலனைசேஷன், கிரேக்க மயமாக்குதல். அதன் பிரகாரமாக இந்த மகா அலெக்சாண்டர் அவர் உலகம் முழுவதையும் ஒரே நகரமாக அவன் தன்னுடைய மனதில் கொண்டான். உலகம் முழுவதிலும் ஒரே நகரம். அதற்கு காஸ்மோபோலிட்டன் என்று சொல்லி அவன் அழைத்தான். காஸ்மோஸ் என்றால் உலகம், போலிஸ் என்றால் கிரேக்க மொழியிலே நகரம். சோ உலகம் முழுவதும் ஒரே நகரம். அப்படியாக அவன் முழு உலகத்தையும் ஒரே பேச்சின் கீழே, ஒரே மொழியின் கீழே, ஒரே பழக்க வழக்கங்களின் கீழே அவன் கொண்டு வந்தான். ஆகவே அந்த சூழ்நிலையில புதிய ஏற்பாடானது பிறந்து வளர்கிறது என்பதை நாம் மறக்கக்கூடாது. அந்த சூழ்நிலையில புதிய ஏற்பாட்டினுடைய விசுவாசிகள், அப்போஸ்தலர்கள், அவர்களுடைய பிரயாணங்கள் எல்லாம் கிரேக்க மயமாக்குதல் சூழ்நிலைக்குள்ளாக கடந்து சென்றது என்பதையும் நாம் மறந்துவிடக்கூடாது. ஆகவே இந்த நேரத்தில் நாம் ஒரு முக்கியமான காரியத்தை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். வேதாகம சரித்திரத்தை அதிகமாக பின்னணியில அது பாதித்தது, அதாவது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணது இந்த கிரேக்க மொழியாகும். அதன்படி புதிய ஏற்பாட்டினுடைய எல்லா டாக்குமெண்ட்ஸும், புதிய ஏற்பாட்டில் எழுதப்பட்ட அந்த கடிதங்கள், புதிய ஏற்பாட்டில் எழுதப்பட்ட சுவிசேஷங்கள், பல நூல்கள், இன்னுமாக வேதாகம அட்டவணையிலே சேர்க்கப்படாத
வெளியில இருக்கிற பல இயேசு கிறிஸ்துவை பற்றியதான வரலாறுகளை எல்லாம் பெரும்பாலானவைகள் கிரேக்க மொழியிலே எழுதப்பட்டதாகும். ஆகவே இந்த கிரேக்க மொழி, கிரேக்க கலாச்சாரங்கள் புதிய ஏற்பாட்டின் பின்னணியை அதிகமாக சூழ்ந்து கொண்டது, அதை தன் வயப்படுத்தினது. அந்த செல்வாக்கிலே, அந்த செல்வாக்குக்கு பின்பதாக, அதனுடைய பின்னணிக்கு பின்பதாகத்தான் அநேக காரியங்கள் ஏற்பட்டது என்பதையும் நாம் நினைவில் கொள்ள வேண்டும். ஆகவே வேதாகம வரலாற்றிலே இந்த கிரேக்க மயமாக்குதல் என்பது ஒரு முக்கியமான நிகழ்வாகும். இந்த நிகழ்வை நாம் கருத்தில் கொண்டு அதனுடைய பின்னணியோடு கூட நாம் வேதாகமத்தை நாம் படிக்க வேண்டும் என்பது மிக முக்கியமான ஒரு அம்சமாகும். அடுத்த வாரம் மீண்டும் ஒரு முறை மற்றொரு வேதாகம உண்மையோடு கூட உங்களை சந்திக்கிறேன். அதுவரைக்கும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.